கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேர்ல சந்திச்சு நிலைமை உண்டாகும். அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். இந்த வடிவேல் படத்தை சொல்லுவாள், இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி அந்நேரம் ஆளுங்கட்சிக்காரங்க இப்படி புலம்பியிருப்பாங்க. ஏன்னா தளபதி பேச்சின பேச்சு அப்படி பயங்கரமாக குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று அவர் சொல்கிறத செய்யணும், இல்லைன்னா அவர் கோட்டையை கூட்டிகிட்டு வருவார். இந்த ரெண்டுலேயுமே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு தமிழக முதலமைச்சர் என்ன முடிவு எடுப்பார், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி கூட்டணி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. தமிழ் அரசியல் ஒரு புயலை கிளப்பி விட்டார். இதை பற்றி தான் விவாதமே நடக்கும். இந்த கொஞ்ச நாளுக்கு இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. தளபதி என்ன பேசினாலும் அதை பற்றியே தான் விவாதமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா தளபதி பேச்சு அப்படி ஒரு வைரல் ஆகும். இப்போவும் பயங்கரமான வைரலை வச்சு இனி எல்லா